என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் பாடலை பாடி எடப்பாடி பழனிசாமியை கிண்டலடித்தார் திண்டுக்கல் லியோனி. குலுங்கி குலுங்கி சிரித்த மக்கள். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் கமலேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் நாசர், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் லியோனி ஆகியோர் கலந்து கொண்டு பெண்கள், இளைஞர்கள் என 1500 பேருக்கு விளையாட்டு உபகரணங்கள், தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய திண்டுக்கல் லியோனி கூறுகையில், திமுக கொண்டு வந்த திட்டத்தினால் மக்கள் வெகுவாக பயனடைவதாகும். 2026லும் திமுக பெருவாரியான வாக்குகள் பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். அதிமுக பொதுக்குழுவை கடுமையாக விமர்சித்தார். காலி குடங்களில் எப்போதும் சத்தம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதுபோன்றுதான் எடப்பாடியும் அவரை சார்ந்தவர்களும் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வரும். அவர் வருங்கால முதல்வர் என தொண்டை தண்ணீர் வற்றும் வரை முன்னாள் அமைச்சர்கள் கோஷமிடுகின்றனர். யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் பாடலை பாடி எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பாடல் வரிகளை சேர்த்து பாடல் பாடினார். யாரா அந்த பழனிசாமி நான் தான் அந்த பழனிசாமி, 10 தடவை தோற்றவன் யாரா அந்த பழனிசாமி நான் தான் அந்த பழனிசாமி, கூவத்தூரில் கூத்தடிச்சு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி காலில் விழுந்த ஆட்சியை பிடிச்சவன் என கிண்டல் அடிக்க பொதுமக்கள் குலுங்கி குலுங்கி சிரித்தனர். புதிதாக கட்சி ஆரம்பித்த அந்த நடிகர் மேடையில் MP3 ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்ட மாதிரி வரலாறு பதிவுகளையும் புள்ளி விவரங்களை பேசுபவர் நான் இல்லை என கூறுபவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதானி கொள்கை குறித்து பேச மறுப்பதும், தேசத்தில் நடக்கும் மக்கள் பிரச்சினைகளில் தலையிடாமல் கோவாவுக்கு சென்று திருமண வரவேற்பில் போட்டோ பிடிப்பவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள் என தவேக கட்சி தலைவரை மறைமுகமாக சாடி பேசினார். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ். காலி பாத்திரங்கள் எப்பயுமே அதிகமா சத்தம் போடும். பெண்களுக்கு தெரியும், இந்த பாத்திரம் விளக்குறப்ப காலி பாத்திரம்லாம் அந்த இதுக்குள்ள போடுவீங்க, சத்தம் கேட்கும். எல்லா பாத்திரத்திலையும் தண்ணி நிறைச்சு வச்சு பக்கத்துல வச்சீங்கன்னா நிறைந்த பாத்திரங்கள் சத்தமே எழுப்பாது. காலி பாத்திரங்கள் தான் அதிகமாக சத்தம் எழுப்போம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நடைபெற்ற பொதுக்குழுவில் எல்லாரும் சத்தம் போட்டு, அதுவும் முன்னாள் சட்ட அமைச்சர் CV சண்முகம்லாம் தொண்டை கட்டி வாயெல்லாம் குளறி என்னடா ஆளுமை ஏன் இந்த சத்தங்கிறேன். அங்க மேட்ரு முடிஞ்சு போச்சு. இப்ப கூட ஒரு பாட்டு போடுறாங்க பாத்துறீங்களா, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன். அந்த 1926 பார்த்தனாலும் மச்சான் பண்ணுவான், யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன். உண்மையில இந்த பாட்டை பழனிசாமிக்கு அப்படியே பாடலாம். யாரா அந்த பழனிசாமி நான் தான் அந்த பழனிசாமி, 10 தடவை தோத்து போய் யாரா அந்த பழனிசாமி நான் தான் அந்த பழனிசாமி, கூவத்தூர்ல கூத்தடிச்சு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி காலில் விழுந்து பதவி வாங்கி யாரா அந்த பழனிசாமி நான் தான் அந்த பழனிசாமி. கொடுமைய 10 முறை தேர்தலில் தோல்வி அடைஞ்சு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 13 தொகுதியில 3வது இடத்துக்கு போய் 9 தொகுதியில டெபாசிட் போய் இப்ப பேசுறாரு 200 தொகுதிகளிலும் அதிமுக ஜெயிக்கும். டி. ஜெயக்குமார் சொல்றாரு, எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக முதலமைச்சர் நாற்காலி காத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே பாவமா இருக்கு அந்த குரூப்புகளை பார்த்தா. ஆபரேஷன் பண்றதுக்கு ஒருத்தனை கொண்டு போறாங்க, அவன் நட்டுங்கிறான், சார் ஆபரேஷனா ஏன்டா பயப்படுற, ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்படாதயா, ஏன்டா பயப்படுற, எனக்கு பிறந்ததுல இருந்து இதுதான் சார் முதல்ல ஆபரேஷன். பயப்படாதரா, டாக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கும் பிறந்ததுல இருந்து இதுதான் முதல்ல ஆபரேஷன். ஐயோ இந்த ஆளு என்னை முதல்ல அறுத்து பழகுவேன் போல இருக்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டேன். ஆபரேஷன் தியேட்டர்ல படுத்து மேல பாக்குறான், ஒரு பெரிய ரோஜாப்பூ மாலை தொங்கிட்டு இருக்கு. டாக்டர்கிட்ட கேட்டேன், ஆபரேஷன் தியேட்டர்ல எதுக்கு சார் இவ்வளவு பெரிய மாலை, எதுக்கு மாலை கொண்டு வந்திருக்கோம்னா, தம்பி ஆபரேஷன் வெற்றி அடைஞ்சா எனக்கு போடுவாங்க, தோல்வி அடைஞ்சா உனக்கு போட்டு வண்டியில ஏற்றி சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எழுப்பி பார்க்குறேன், செத்துட்டாங்க. இந்த மாலை தான் யாரு, எடப்பாடி பழனிசாமிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நாற்காலி. ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சகோதரிகள் இன்று
கண்கள் தந்தது மயில் அல்லவோ, சாயல் தந்தது தேனல்லவோ, இதழை தந்தது சிலை அல்லவோ, அழகை தந்தது. அடி சிவாஜி கணேசன் அடே அப்பா அவரு. அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு, பொங்குது சின்ன மனசு, கண்ணுக்கு 100 வயசு, அவ சொல்லுக்கு 4 வயசு அப்படின்னு பாடுவார். ஆனா இன்னைக்கு பாட்டு பெண்களுக்கு என்னென்ன பாட்டு போடுறாங்க. ராவெல்லாம் ராங்காவுதே, ரபரிக்கு ரவு ரவு, நீ பார்த்தாலே தீயாவுதே, தீப்பிடிக்க ரவையாவு, நோக்காவாலையா நோக்காவாலையா. செந்தமிழ் தேன்மொழியால் பான்னு யாராவது அதை பத்தி சட்டம் பண்ணாங்களா? நூ காவாலையான்னு எல்லாம் ஒரு பெண்ணுன்னா அப்படி அப்படி ஆகிருச்சு. நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மச்சாவாய் நிக்கிறிய பஞ்சு முட்டாயா. ஆமா பஞ்சு முட்டாய், பஞ்சு முட்டாய், ஓலை கொட்டாய், தவளை கட்டாய், சில்லாஞ்சிருக்கிய என்ன கொள்ளுற அரைக்கிய அப்படிங்கிற. இன்னொரு படத்துல ஜினிக்கி ஜிலிக்கி மேனா மினிக்கி ஜினிக்கி நடந்தா தின்னாகுதா. என்னன்னு ஏதாவது புரியுதா? சிரிக்கி சிலிக்கி சிலிப்பி. காரணம் என்னன்னா பெண்கள் அப்படித்தான் வச்சிருக்கணும்னு முடிவோட இருக்கான். ஒரு பெண் ஸ்கூட்டர்ல தன்னை அப்படி ஓவர் டேக் பண்ணா கூட, பொம்பளை ஓவர் டேக் பண்ணா அழுத்துமாப்ல. ஒரு பெண் ரோட்ல ஓவர் டேக் பண்ணாலே அதை ஜீரணிக்க முடியல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள்ல. ஆனால் இன்னைக்கு பெண்ணுக்கு பொருளாதாரத்தை தந்து, உரிமை தொகை தந்து பொருளாதாரம், மகளிர் சுய உதவி குழுவில் கடனுதவி, அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் கல்லூரியில படிக்கணும்னா 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை இந்தியாவிலேயே முதலில் அமல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அதனால 3 லட்சம் பெண்கள் காலேஜில் அதிகமா சேர்ந்திருக்காங்கன்னா இதை விட வேற புரட்சி வேற எந்த நாட்டிலே அது நடக்கணுமா? அதனாலதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகை இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர் என்று நமது திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலினை டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகை நம்பர் 1 முதல்வர் ஆக்கியிருக்கு. நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுக்காக நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம்? இளைஞர்களை கொள்கை வழியில் திசை திருப்பி இன்னைக்கு 1000 பாசறை கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி அந்த கொள்கை வழியில் இளைஞர்களை திசை திருப்பி இன்னைக்கு பம்மல் தினேஷ் மாதிரி 1000 இளைஞர்கள் திராவிட கொள்கை வழியிலே இன்று மேடைகளிலே முழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா புதுசா கட்சி ஆரம்பிச்ச அந்த நடிகர் மேடையில் என்ன பேசுறாரு? நான் MP3 ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்ட மாதிரி இந்த வரலாற்றை பேசிக்கிட்டு புள்ளி விவரங்களை பேசுறதை நான் இல்லை அப்படின்றாங்க. நாட்டில் முதல்ல எல்லாருக்கும் வரலாறு தெரியணும். இந்த நாட்டில் என்ன நடந்தது என்ற வரலாற்றை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இளைஞனையும் கொள்கை வழியில் திசை திருப்பிய ஒரு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நமது உதயநிதி ஸ்டாலின். காரணம், இளைஞர்களை நம் வசப்படுத்துறது தான் கஷ்டம். எல்லாம் ரெடியாக வந்துட்டாங்க பயிலெல்லாம். அவனுங்களும் இப்போ பார்க்குறாங்க, இவர் எப்படா நன்றி வணக்கம் சொல்லுவார் அப்படின்ட்டு பார்க்குறான். வர்றதுதான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டான், நெஞ்ச வடப்பேன், அவன் செய்கிறது தான் சரிம்மா. அந்த இளைஞர்களை திராவிட சிந்தனையில் ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்த ஒரு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தாயா என் தம்பி உதயநிதி ஸ்டாலின். சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு விசில் அடிச்சா அதுக்கப்புறம் கோவாவில் போய் கல்யாணத்தில் போட்டோவில் போஸ் கொடுக்கறது ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல. கட்சியில் என்னென்ன இந்த நாட்டில் நடக்குதோ அது ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுக்கணும், அறிக்கை விடணும். ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? புதுசா கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்லியிருக்காரு அதை பத்தி. அதான் இப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. பாராளுமன்றத்தில் 15 நாளா விவாதம் நடக்காம இப்படி போயிருக்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க தலைவர், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லணும்ல.
சார்ட்டர்ட் ஃபிளைட்ல ஒரு நடிகை கூட போய் போட்டோ எடுக்கிறவர்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய் விடுவார்கள். 75 ஆண்டு காலம் இந்த மக்களோடு மக்களாக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் தலைவர் தான் 2026 மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் இந்த தமிழகத்தில் ஆட்சியை நடத்தப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்று சொல்லி மழை மிரட்டி கொண்டிருக்கிறது. இந்த பொருள்களுக்கும் உங்களுக்கும் இடையில் நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. அதைவிட